கூட சொல்லியிருப்பாங்க, அப்பா கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன ஆச்சுன்னு எனக்கு இது வந்து சாய்க்காக, இது பிரணவ் குட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நான் vlog போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. என்னாச்சு, ஏன் வந்து வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். லாவண்யாக்கு சொன்னாக்கா அவங்க வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க, அப்பா கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன ஆச்சுன்னு எனக்கு நிறைய மெயில், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து மெசேஜ் வந்திருந்தது. அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வீடுக்கு அந்த மாதிரி லாவண்யாக்கா வந்து இங்கே தான் வந்திருந்தாங்க. ஸோ லாவண்யாக்கா சாய் மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டு இருந்தாங்க. வீட்டில் வந்து குக் பண்ணி கொடுக்குறது கொஞ்சம். ஸோ ஃபுல்லாக பிரணக்குடி ஸ்கூல் ஃபுல்லாக வந்து வேலை பார்த்திங்கன்னா செம்ம ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அதனால தான் வீடியோ வந்து எடுக்க முடியல. அப்போ இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, சீக்கிரமாகவே வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கே இதை சொல்லிடுறேன். அப்பா வந்து ஃபைன், நல்லா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷேர் பண்ணுறேன் இல்லையா. ஸோ ஸ்பெஷலான வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அமேசானில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. பட் கொஞ்சம் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாதனால கொஞ்சம் ரொம்ப லேட்டாக அண்ட் வந்து ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக அண்ட் வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். முடிச்சுட்டு பிரணவ் குட்டிக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் எடுத்துகிட்டு இருக்கிறது தான். நான் வீடியோ எடுத்து முடிச்சதும் கரெக்டாக பிரணவ் குட்டி வந்துடும். அவனை அழைச்சிட்டு வந்துட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பான். ஸோ அவனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நான் போட்டிருக்க இந்த குர்த்தா தான். ஸோ இந்த குர்த்தாவில் ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து ஸ்டிச்சிங் வந்து நார்மல் குர்த்தா மாதிரி சைட் கட் மாதிரி இருக்காது. அண்ட் கிளாத் வைஸ் அவ்வளோ குவாலிட்டியாக ஒரு பியூர் காட்டன். அண்ட் அதை விட சூப்பராக சொல்ல போனால் இதில் இருக்கிற இந்த பிரிண்டட் ஒர்க் டிசைன் தான் ரொம்ப நீட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது. இன்ஃபேக்ட் இது வீடியோ விட நேராக பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக டாப் ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. கையும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கை மட்டும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் அப்படி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச் பண்ணிக்கிறது லைட்டாக அந்த பஃப் வச்சு தைச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த குர்த்தா. நான் போட்டிருக்கிறதே தெரியல, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் கீழே இதுக்கு சைட் கட் வராது. அண்ட் அதே மாதிரி எண்ட்லேயும் கொஞ்சம் அந்த ஸ்ப்ரில் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பெருசாக அது வித்தியாசம் தெரியல. பட் வந்து அந்த டாப் கொஞ்சம் நார்மலை விட ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு இந்த கலர் அண்ட் வந்து பிரிண்டட் ஒர்க் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ஜீன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நார்மல் குர்த்திஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் வேர் டச் இருக்குது ட்ரெஸ்ஸில். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் காட்டுற இந்த குர்த்தா, இது வந்து நார்மல் ஸ்டைட் குர்த்தா தான். உங்களுக்கு சைட் கட் வரும், ரவுண்ட் நெக் வரும், ஃபுல் டிசைன்ஸ் வந்து சேம் இந்த பிரிண்டட் ஒர்க் தான் வரும். நான் காட்டுறது எல்லாமே வந்து 500க்குள்ளே தான். சம்திங் இது வந்து 350 என்னவோ தான். ஸோ ரேட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ரவுண்ட் நெக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கை வந்து 3/4 தான், நல்லா லாங் அவ்வளோ தூரம் இருக்குது. இதுக்கு வந்து பாட்டம் நம்ம ஒயிட் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஜீன்ஸ்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஆஃபீஸ் வேர் அண்ட் வந்து டெய்லி வேர், காலேஜ்க்கெலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் குர்த்தாஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு அந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுவும் பியூர் காட்டன். ரேட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் லிங்க் செக் பண்ணிங்கனாவே வந்து தெரியும். ஏன்னா நான் இது ஆஃபர் ப்ரைஸ் இல்லாமல் வாங்கும்போதே இது 400 சம்திங் தான் வாங்கினேன். இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் லிங்க் செக் பண்ணிங்கன்னா வந்து தெரியும். இந்த குர்த்தியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நம்மளோட ஃபேஷன் வீடியோவில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுக்க, ஆஃப்டர் வாஷ் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது நான் நிறைய வ்ளாக்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய தடவை யூஸும் பண்ணியிருக்கேன். அவ்வளோ குவாலிட்டியான ஒரு கிளாத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும்னா, சைடில் சைட் கட் வரும். ஆனால் வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாம் க்ளோஸ்டு நெக்காக தான் இருக்கும். அண்ட் வந்து சேம் அந்த ஃப்ரண்ட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கோல்டன் கலர் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க, வேறு எந்த டிசைனுமே இருக்காது. ஃபுல் ப்ளைனாக இருக்கும். பட் கை வந்து நல்லா பஃப் கை மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஓவரால் வந்து ஸ்டிச்சிங்கே இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நான் மீடியம் செலக்ட் பண்ணேன். மீடியம் எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
அண்ட் இன்னொரு இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா டாப்பு பேண்ட்டு ஃபுல் செட்டு வரும். இந்த கலர் வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இதோட லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ட்ரெஸ் கிடையாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேங்கிள் செட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பேங்கிள் செட்டுனால் இது நம்ம வந்து ரஃப்யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ட்ரெஸ்க்குமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 2 சைஸ் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் சைஸ் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கரெக்டான சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மல்டி கலர்ஸ் இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்னு நல்லா வந்து ஒரு டார்க் கோல்டன் கலர், நல்லா பளிச்சுன்னு இருக்கிற கோல்டு கலரில் இருக்கும். அண்ட் வந்து சில்வர் மெட்டலில் இருக்கும், அப்புறம் பிங்க்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது வெளிச்சத்தில் இருக்கிறதுனால லைட்டாக கிளார் அடிக்குது. இது அப்படியே ஃபுல் செட்டாக வருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு மாதிரி ப்ளைன் பேங்கிள். ஸோ இந்த பேங்கிள் வந்து நம்ம தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஃபெஸ்டிவல் போகிறோம் அப்படின்னா மற்ற கிராண்டான அந்த ஒரு பேங்கிள்ஸோடு சேர்த்து அந்த பார்டர் மாதிரி இதை நம்ம போட்டு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வீட்லேயுமே ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ரொம்பவே பிடிக்கும். டிசைன்ஸ்லாம் பெருசாக இருக்காது, பட் இந்த மாதிரி ப்ளைன் பேங்கிள்ஸ்லாம் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேங்கிள்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு அது வேணும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு 1 2 3 ஒரு 4 கலர்ஸ் இருக்கும். அதில் கோல்டே வந்து ரோஸ் கோல்டு இருக்கும், டார்க் கோல்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து வெறும் ஒரு டிஷர்ட் தாங்க. ஸோ இந்த டிஷர்ட் வந்து நான் வீட்டில் ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த கிளாத்து. எடுக்கும்போதே நல்லா அழுத்தமாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிறது அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினா நமக்கு லைஃப் வரும். இதில் டிசைன்ஸ்னால் பெருசாக இருக்காது. ஆஸ் யூஷுவல் அந்த ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். லெட்டர்ஸ் இருக்கும், எழுதின லெட்டர்ஸ் இருக்கும். மற்றபடி மீதி ஃபுல்லாகவே டிஷர்ட் ப்ளைனாக இருக்குது. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. நான் மீடியமுக்கு பதில் எல் இருக்கட்டுமேன்னு போட்டேன். பட் இது வந்து எக்ஸல் அளவுக்கு நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ நம்ம வாங்கும்போது மீடியம் வாங்குறது கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஸ்மால் வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷர்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட ஃபுல் ஃபோட்டோவும் சைடில் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இதோட லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அமேசானில் ப்ரைம் டே சேல் வந்து லைவில் இருக்குது. 20லேருந்து 21 ஜூலை வரைக்கும் கெட் 50%லேருந்து 80% வரைக்கும் 1500 டாப் பிராண்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேம் டே டெலிவரி ஆன் 4 lakh சேல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் நியூ லான்ச்சஸ் அண்ட் ஷாப் நவ் லிங்க் கொடுத்துருக்கேன். டீட்டெயில் ஆஃபர் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இப்போ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவல் வந்து ஊற வைக்க போகிறேன். இது நீங்கள் இந்த ரெட் கலர் இருக்கும் இல்லையா, அந்த அவல் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. இது நாங்கள் தோசைக்காக மோஸ்ட்லி அது வந்து உப்புமாலாம் பண்ணுவோம், அதனால் ஒயிட் அவல் வாங்கி வச்சுருக்கோம். இதில் ஒரு சின்ன கப் ஆக்சுவலாக கரண்டி அளவு போடுறேன். 2 குட்டி கப் அளவுக்கு அவல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ராகி அவல் வந்து சேர்க்குறேன். மோஸ்ட்லி வந்து நம்ம கேழ்வரகு யூஸ் பண்ணுவோம், பட் அது அவலாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ராகி அவல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ அதையும் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாட் வாட்டரில் இதை ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் டக்குன்னு நமக்கு ரெடி ஆகும். அவல் பார்த்ததும் வந்து எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் விட்டு நாங்கள் வந்ததும் இது ஒரு ஸ்நாக்ஸாகவே எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ரெட் அவல் இருக்கும்ல, ரெட் கலர் அவல், அது வாங்கி வச்சுருப்பாங்க எப்போவுமே. ஸோ ஸ்கூல் விட்டு வந்த உடனே நல்ல சூடான பாலில் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு அவல் போட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி போட்டு கலந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போதைக்கு அந்த ஸ்நாக்ஸ் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து நாங்கள் எங்களோட படிக்கிற வேலை அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ ஸ்கூல் டைம்லலாம் எங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அப்படின்னா அந்த பாலும் அவலும் தான். அதில் வந்து அந்த கருப்பட்டி போட மிஸ் பண்ணவே மாட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம கருப்பட்டிலாம் இப்போ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அம்மாலாம் பார்த்திங்கன்னா அப்போலேருந்து இதுக்காவது அந்த கருப்பட்டி ஆட் பண்ணி ஆப்பம் பண்ணுவாங்க, கருப்பட்டி அப்பம்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாட்டு சக்கரை கருப்பட்டிலாம் இந்த மாதிரி நமக்கு சுகருக்கு பதிலாக ஆட் பண்ணி கொடுப்பாங்க பாலில். ஓகேங்க, நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு. இது ஊறட்டும்.
ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. டைமிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் கூட இல்லை, அதுக்குள்ளே நல்லா ஊறிடுது. இதனால் மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தால் தான் இந்த மாவு மாதிரி வரும். இது நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அந்த ஷேப் வராது. அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காகவும் அந்த மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். நம்ம எண்ணெய் தொட்டு மிக்ஸ் பண்ணோன்னா கையில் கூட கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இப்போ அதில் என்னென்ன ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நெக்ஸ்ட் நாம் சேர்க்க போகிறது சீரக பவுடர். ஸோ சீரக பவுடர் எவ்வளோ வேணுமோ அதே அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 4-5 பல்லு பூண்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் அடிஷ்னலாக டேஸ்ட் கொடுக்கும், அதனால் இதை சீக்கிரம் இல்லைன்னா இந்த பொடி மட்டுமே போதும். பட் இதெல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா ஆனியனும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்க்க வேண்டிய எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ கையில் நல்லா எண்ணெயை தொட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா அதை பொரிச்சு எண்ணெயில் டிப் பண்ணி எடுக்கணும்னு இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நமக்கு பிடிச்ச சைஸில் நம்ம எந்த சைஸ் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வடை மாதிரி கூட நம்ம தட்டலாம். அண்ட் பால் மாதிரி கூட சீஸ் பால்ஸ் கூட பண்ணலாம். இப்போதைக்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதெல்லாம் அந்த ஃபிங்கர் ஷேப்புக்கு நான் திரட்டி எடுத்துக்க போகிறேன். ரெடி பண்ணிக்கலாம். இது பால் மாதிரி ரெடி பண்ணி உள்ளே கூட சீஸ் வச்சு நம்ம உருட்டி பொரிச்சு எடுத்து கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். எடுத்து சாப்பிடும்போது சீஸியாக இருக்கும். பட் அவனுக்கு அந்த மாதிரி நான் நிறைய பண்ணி கொடுப்பேன். சரி ஒரே மாதிரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் போர் அடிக்க முடியாது. அதனால ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே உங்களுக்கு அடிஷ்னலாக டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, ஸோ பாயில் பண்ண உருளைக்கிழங்கு கூட நம்ம வேக வச்சு இதோட ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ ஆலு போட்டு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ எவ்வளோ வேணுமோ அதை ரெடி பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஷிஃப்ட் இதை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒட்டவே இல்லை பிளேட்டில். கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சாரி, தண்ணி பிழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்தலாம்.
முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வடை ஷேப்புக்கு போட்டிருக்கேன். சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் இருக்கணும். ஸோ அது இருந்தால் தான் உள்ளே எல்லாமே வந்து நல்லா குக் ஆகும். இது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து சாய்க்காக, இது பிரணா குட்டிக்கு. ஸோ சாய் பார்த்திங்க இந்த ஷேப் பிடிக்கலன்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வடை மாதிரி தட்டியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி பால் மாதிரி கூட உள்ளே சீஸ் வைக்கலாம். ஒன்றே ஒன்று தான், அது பிரிஞ்சு உடையாமல் வரணும் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம சீஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மாவு பிசையும் போது அரிசி மாவு சேர்த்தோம் இல்லையா, அப்போ வந்து அரிசி மாவு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் அது வந்து பிரிஞ்சு உடஞ்சி வராமல் இருக்கும். ஏன்னா அவள் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை மட்டும் முன்னாடியே சொல்லிக்கிறேன். கொஞ்சம் அரிசி மாவு எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த vlogல நான் ஷேர் பண்ண அந்த ரெசிபீஸ், அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களுக்கு நாளைக்கே நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.